அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். யாரெல்லாம் இந்த காணொலியை பார்க்குறீங்களோ அவங்க எல்லாமே கொஞ்சம் உங்க போனை எடுத்து இன்ஸ்டாவை கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்க. அதுல ஒரு 10 போஸ்ட்ல ஜார்க்கண்ட் ப்ரொட்டஸ்ட் இங்க இப்ப தற்சமயம் நடந்துகிட்டு இருக்கு. மாணவர்கள் எப்படி டெல்லியில ஜந்தர் மந்தர்ல மாணவர்கள் போராடினாங்களோ அதே மாதிரி ஜார்க்கண்ட்லயும் மாணவர்கள் போராடுறாங்க. அதே பேப்பர் லீக் எதிராக தான் அந்த போஸ்ட். உங்க 10 போஸ்ட்ல ஜார்க்கண்ட் போராட்டம் வருதான்னு ஒரு 5 செகண்ட்ல கொஞ்சம் பாருங்க. நிச்சயமா சொல்றேன், 10ல 8 பேருக்கு அந்த போராட்டத்தை பத்தி எந்த ஒரு வீடியோவும் வந்திருக்காது. ஏன்னா இப்ப அதை பத்தி ஏன் ஜார்க்கண்ட் ப்ரொட்டஸ்ட் அதிகமா கவனம் ஈர்க்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு என்டிடிவில ஷிவ் அரூர் அப்படிங்கிறவர் இந்த டேட்டா லீக்ஸோட கம்பெனியோட சேர்ந்து அவர் ஆதாரபூர்வமா எப்படிலாம் ஜார்க்கண்ட் ப்ரொட்டஸ்டும் சிஜேபி ப்ரொட்டஸ்டும் இன்ஸ்டால நிறைய பேருக்கு காணொலியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா மூலியமா வெளிக்கொண்டு வந்திருக்காருங்க. அது அவர் என்ன சொல்றாருன்னா, ஜார்க்கண்ட் ப்ரொட்டஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த சர்ச் அனாலிசிஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி பண்ணது 1062 பேர் தானா. ஆனா அதுவே டெல்லி ப்ரொட்டஸ்ட பத்தி சிஜேபி நடத்தினாங்க பாத்தீங்களா ஜந்தர் மந்தர்ல, அதுல 5239 பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க. அதுல யூனிக்யூ ஆத்தர்ஸ், அதாவது இண்டிவிஜுவலா பண்ண யூனிக்யூ ஆத்தர்ஸ் டெல்லி ப்ரொட்டஸ்டுக்கு 3100 பேரு. அதே ராஞ்சி நம்ம ஜார்க்கண்ட் ப்ரொட்டஸ்ட்ல வெறும் 290 பேர் தான் சர்ச் பண்ணியிருக்காங்க. இதுல ஆவரேஜ் அந்த போஸ்டோட என்கேஜ்மெண்ட் டெல்லி ப்ரொட்டஸ்டுக்கு எவ்வளவு இருந்திருக்குன்னா 3547 இருந்திருக்குங்க. ஆனா ராஞ்சிக்கு ஜார்க்கண்டுக்கு வெறும் 535 தான் இருந்திருக்கு. அந்த போஸ்ட் பர் ஆத்தர் எத்தனை பேர் அந்த டாப் 100 இருப்பாங்க பார்த்தீங்களா, அதுல எத்தனை பேர் போட்டிருக்காங்கன்னா வெறும் டெல்லி ப்ரொட்டஸ்டுக்கு 1.69 தான். ஆனா ராஞ்சிக்கு 3.66. டெல்லியை விட ராஞ்சிக்கு அதிக பேர் அந்த போஸ்ட் பர் ஆத்தர் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ரீச் டெல்லிக்கு தான் கிடைச்சிருக்கு. அதை தாண்டி டோட்டல் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு ஆயிருக்குன்னா டெல்லி ப்ரொட்டஸ்டுக்கு 1.85 கோடி. ஆனா ராஞ்சிக்கு வெறும் 5.6 லட்சம்ங்க. இது மாதிரி அவங்க அதுவும் எப்ப பீக்கா இருக்கு அப்படின்னு சொன்னா டெல்லிக்கு பார்த்திருப்போம். இது ஜந்தர் மந்தர்ல ஆரம்பிக்கிறப்போ சிஜேபிக்கு எந்த ஒரு வரவேற்புமே கிடைக்கவே இல்லை. சோனம் வாங்சக் வந்த அப்புறம் தான் அங்க பெரிய வரவேற்பும் கும்பலுமே வந்தது. அதுல இந்த இன்ஸ்டால எப்ப பீக் ஆனிச்சுன்னு அப்படின்னு நாங்க பாக்குறப்ப போலீஸ் வந்தாங்க தடியடி நடந்தது பார்த்தீங்களா, அதுல இருந்து தான் அங்க பீக்கே ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் பண்ணதுல அடுத்த ஒரு பீக்கு தொட்டிருக்கு. ஆனா ஜார்க்கண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த போராட்டம் நடந்த அப்பயே 3 லட்சம் யூசர்ஸ் கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு. ஆனா அப்படியே என்ன நடந்துச்சு, என்ன அல்காரிதம் தெரியாதுல, அப்படியே இறங்கிருக்குங்க. அந்த ஸ்டீப் அப்படியே பீக்குக்கு போய் அப்படியே இறங்கும் பார்த்தீங்களா மலை மாதிரி, அப்படியே இறங்கிக்கு. அங்கேயும் தடியடி நடக்கப்பட்டிருக்கு. எப்படி இங்க போலீஸ் தடியடி நடந்தப்பறம் பீக் ஆயிருக்கோ, அங்க தடியடி நடந்தப்புறம் இன்னும் ரொம்ப பீக்ல இருந்து கீழே இறங்கிருக்கு. இங்க சொன்னாங்க மாணவர்கள் போராடுறாங்க, யாரெல்லாம் மாணவர்கள் மேல வழக்கு போட்டாங்களோ அவங்க வழக்கெல்லாம் நீங்க வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் அவர்கள்ட்ட கோரிக்கை வச்சாங்க இங்க இருக்கிற சிஜேபியினர். ஆனா அங்க 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மேல வழக்கு போடப்பட்டிருக்கு. ஆனா அங்க யாருமே பாவம் மாணவர்கள் மேல போடப்பட்ட வழக்கை வாபஸ் வாங்கன்னு சொல்ல வேணாங்க. எந்த ஒரு சிஜேபியினர் யாருமே இங்க கலந்துக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? இங்க ஆன்டி இந்தியா ஸ்லோகன் கிடையாது, இங்க ஆன்டி இந்து ஸ்லோகன் கிடையாது, இங்க உமர் காலித் போன்ற தீவிரவாதி கொள்கை கொண்ட ஆட்களுக்கு ஜிஞ்சர் போடுற ஸ்லோகம் கிடையாது. இது உண்மையான மாணவர்களோட போராட்டம். அதனால இங்க யாருமே பாவம் யாரும் ஒருத்தர் கூட சும்மா கூட எட்டி பார்க்கல. இதுல இந்த நேஹா போரான்னு ஒருத்தங்களை இன்டர்வியூ எடுத்திருக்காரு நம்ம இந்தியா டுடேல. அவங்க கேட்கிற ஒரு கேள்வி, ஏங்க டெல்லியில நீங்க போராட்டம் நடத்துறப்ப தர்மேந்திர பிரதான் அமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று அக்கௌண்டபிலிட்டி எடுத்துட்டு அவர் ரிசைன் பண்ணணும்னு கோரிக்கை வச்சீங்க, அது நல்லபடியா நிறைவேறிருச்சு. ஆனா இங்க ஜார்க்கண்ட்ல ஏன் அந்த மாதிரி கோரிக்கை வைக்கவே இல்லை அப்படின்னு கேட்டது அவங்க சொல்றாங்க, இல்ல மாணவர்கள் யாரும் அப்படி ஒரு கோரிக்கை வைக்கவே இல்லை, அதனால நாங்களும் வைக்கவே இல்லை. இங்க எந்த மாணவர்கள் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் பண்ண வச்சது? சிஜேபி நீங்க தானே வச்சீங்க இதை அக்கௌண்டபிலிட்டி எடுத்துட்டு அமைச்சர் அவர்கள் ராஜினாமா பண்ணணும். அதே மாதிரி இங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துட்டு அமைச்சர் அவர்கள் ராஜினாமா பண்ணணும். ஏன் இங்க சிஜேபியினர் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன்னா இங்க பாஜக ஆளல, அமைச்சரவையில 4 காங்கிரஸ் இருக்காங்க,
நம்ம ராகுல் காந்தி ஜென்சியோட எதிர்காலத்துக்காக நடைப்பயணம் போறாரு. பிரக்யாராஜ் அங்கெல்லாம் போயிட்டு வந்தாரு. பாவம் எட்டி கூட இங்க போய் பார்க்கவே மாட்டேங்கிறாரு. அவரு கட்சியை சேர்ந்த 4 பேர் வந்து அமைச்சரவையில இருக்கிறாங்க. இங்க எப்படி குரல் கொடுத்தாரு பாத்தீங்களா? அந்த கன்ல வந்து சுட்டுட்டாங்க, இதுல பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல நிக்க வச்சுட்டு, இந்த அடிப்பட்ட இடத்துல ஜென்சி அங்க போராட்டத்துல ஜென்சிங்கிற பேர்ல வந்த ஒரு ஆளை பக்கத்துல வச்சுட்டு, இந்த இங்கே பாரு, இங்க அடிபட்டுக்கிற இந்த காமெடி படம் நம்ம பார்த்திருப்போம். கவுண்டமணி அவர்கள் சொல்றாரு, இங்கே புஷு, ரைட்ல புஷு, லெப்ட்ல புஷுங்கிற மாதிரி திருப்பி திருப்பி காமிச்சாரு. இங்கெல்லாம் பாருங்க இப்படிலாம் வந்து அடிச்சிருக்காங்க, அந்த பெல்லட் கன்ஸை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு. ஆனா அங்க ஜார்க்கண்ட்ல மாணவர்கள் மேல லத்தி சார்ஜ் நடைபெற்றிருக்கு. அமைதியா போராடி இருக்காங்க. அவங்க ராஜினாமோ எதுவோ கேட்கவே இல்லை. இத வந்து நீங்க வந்து சிபிசிஐடி விசாரிக்க கூடாது, சிபிஐக்கு தான் உட்படுத்தணும் இந்த விசாரணைய, மறு தேர்வு நடத்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கைக்காக பண்ணதுக்கு லத்தி சார்ஜ் நடைபெற்றிருக்குங்க. ஆனா ராகுல் காந்தி அதை ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கவே இல்லை. எப்படி இங்க வந்து ஒரு மாணவர், அடிப்பட்ட மாணவர்களை வந்து வீடியோ முன்னாடி நிப்பாட்டினாரோ, பாவம் அங்க போவே இல்லையே, அப்புறம் தானே வீடியோ முன்னாடி போய் அந்த அடிப்பட்ட மாணவர்களை வந்து நிப்பாட்ட முடியும். இப்ப இதுல இருந்தே தெரியுது, இதுல முக்கிய காரணம் நம்ம சொன்ன பார்த்தீங்களா அந்த டேட்டா, என்னன்னா அது இன்ஸ்டா வந்து இவ்வளவு ரீச் ஆயிருக்கு டெல்லிக்கு, ஆனா இங்க ராஞ்சிக்கு ரீச்சே ஆகலன்னா, அண்மையில நம்ம பார்த்திருப்போம் மெட்டா, அதாவது மோடி அவர்கள் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பாரு இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட ஒட்டி. அந்த வீடியோவை நீக்கினால மெட்டா சேர்ந்த தலைவர்கள்லாம் இங்க வந்து மன்னிப்பு கேட்டு போயிருப்பாங்க. ஏன், மெட்டாவோட ஹெட் மார்க் ஜுக்கர்பர்க் அவரே வந்து மன்னிப்பு கேட்டு போயிருப்பாரு. அவரே அந்த வாக்குமூலத்துல நம்மள்ட்ட வந்து சொல்லியிருப்பாரு, ஆமா நாங்க வந்து பெய்டு ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம், குறிப்பிட்ட கண்டென்ட் தான் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் பெய்டு ப்ரொமோஷன் ஆன்டி இந்தியா அப்படி ஏதாவது ஒரு வீடியோ இருந்தா அதிகமா மெட்டா பூஸ்ட் பண்றாங்கிறதுக்கு சிறந்த உதாரணமே இப்ப நம்மளுக்கு தெரியும். வேற எதுவுமே கிடையாது. இந்தியா எதிர்த்தா ஏதாவது பேசுறியா போடுறியா, இந்தா நானே உனக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணி விடுறேன். ஆனா அற வழியில நீ போராடுறியா, அது மாணவர்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி, அதை நான் மக்களுக்கு தெரியப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரபட்சமா மெட்டா நடந்துகிட்ட ஒரு சாட்சி இந்த ஜார்க்கண்ட் சாட்சி. இன்னொன்னு செய்தி ஒண்ணுங்க, இதை ஒட்டி சிஜேபி தான் போய் பார்க்கவே இல்லை, எட்டி கூட பார்க்கவே இல்லை. ஆனா அடுத்த ரவுண்டுக்கு கிளம்பிட்டாங்க. என்னடா இது அடுத்த ரவுண்டுன்னு பாத்தீங்கன்னா, பேப்பர் லீக் இல்லையாமா. எங்கெல்லாம் அரசு பள்ளியெல்லாம் வந்து ஒழுங்கா இல்லாம இருக்கோ, ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஒழுங்கா இல்லையோ, அதெல்லாம் எங்கள்கிட்ட தெரிவிங்க, நாங்க அதை எதிர்த்து போராடுவோம் சொல்லிட்டு இப்ப சிஜேபி அடுத்த பிளான் நேஷனல் வைடு போறாங்க. அந்த நேஷனல் வைடு போறப்ப சௌரவ் தாஸ் வந்து சொல்றாரு, என் வீட்டை வந்து கண்காணிக்கிறாங்க, என்னை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்து பெரிய பிளான் போட்டு மத்திய உள்துறை அமைச்சர் வந்து பாண்டிச்சேரி போயிருக்காரு. யாரு, இவரை இங்க அரெஸ்ட் பண்றதுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பாண்டிச்சேரி போறாராம். அங்க வந்து போலீஸ் வந்து சௌரவ் தாஸ் அவர்களோட வீட்டை போய் பாக்குறாங்களாமா. ஒரு பெரிய சதி வேலை நடக்குதாமா. இதெல்லாம் என்ன காமெடி. ஏகப்பட்ட ஆதாரபூர்வமா சௌரவ் தாஸோட உண்மை முகம் கிழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அவர் வந்து பாண்டிச்சேரியே கிடையாது, டெல்லியில தங்கியிருக்கீங்க, அவர் எங்க தங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆதாரபூர்வமா எந்த வீடு எவ்வளவு வாடகைன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவரோட சிட்டிசன்ஷிப்பே இப்ப ஒரு பெரிய கேள்விக்குறியா. அவர் நேபாள்காரரா இந்தியாக்காரரா என்னன்னு தெரியல. அப்பாவோட பேரு பாண்டிச்சேரியில ஒரு மாதிரி இருக்கு, டெல்லியில நேபாள்ல வேற மாதிரி ஒரு பேரு மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கு கேள்வி கேட்கறாங்க. இவர் நடத்துற ஃபவுண்டேஷன்ஸ்ல எல்லாம் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுற நிறைய பேர் இவருக்கு வந்து காசு கொடுத்துருக்காங்கன்னு ஆதாரபூர்வமா இப்ப ஒவ்வொன்றா வெளியே வந்துகிட்டே இருக்கு. இவரை கைது பண்றதுக்கு எதுக்கு மத்திய உள்துறை அமித்ஷா அவர்கள் வேணும்? சாதாரண டெல்லி போலீஸ் நினைச்சாலே இவ்வளவு அழகா கைது பண்ணலாம். எந்த அளவுக்கு இவங்க மடைமாற்றம் செய்யறாங்க பாருங்க. போய் ஏயா போராடலாங்க, மாணவர்கள் உண்மையா போராடலான்னு கேட்டா இப்ப ஒரு திசை திருப்பது, எங்களை வந்து கண்காணிக்கிறாங்க, இங்க கைது பண்றதுக்கு மத்த பாஜக அரசு வந்து துடிக்கிறாங்களாமா. இவங்க மட்டும் கிடையாதுங்க, யாரெல்லாம் அந்த டெல்லி ஜந்தர் மந்தர்ல குரல் கொடுத்தாங்க, பிரகாஷ் ராஜ் உத்தரப்பிரதேசல இருந்து ஒருத்தர், எந்த இடது சிந்தனையில இருந்து நடிகர் நடிகையில இருந்து அத்தனை பேர் குரல் கொடுத்தாங்க. ஆனா யாருமே ஒருத்தர் கூட இந்த ஜார்க்கண்டுக்கு ஒருத்தர் கூட குரல் கொடுக்கல. ஒரு மீடியா வெளிச்சம், எந்த ஒரு டிபேட்டு இதை பத்தி சுத்தமா கிட்டத்தட்ட இப்படி ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குதா அப்படிங்கிற அளவுக்கு கேள்விக்குறியாதான் இந்த ப்ரொட்டஸ்ட் போயிட்டே இருக்கு. ஆனா இந்த ஜார்க்கண்ட் ப்ரொட்டஸ்ட் மூலியமா ஒவ்வொருத்தோட உண்மையான முகம், யாரு உண்மையாலுமே மாணவருக்காக போராடுறா, மாணவர்கள் போராடுற ப்ரொட்டஸ்ட் எப்படி இருக்கும், கலவரக்காரர்கள் ப்ரொட்டஸ்ட் எப்படி இருக்குங்கிறதுக்கு அழகான
உண்மையெல்லாம் வெளிவந்துகிட்டே இருக்கு. இப்பயும் சொல்றோம், சிஜேபி அடுத்த ஒரு ஆம் ஆத்மியோட பார்ட்டி எப்படி இங்க டிவிக்கு வந்து டிஎம்கே 2.0 சொல்றாங்களோ அதே மாதிரி சிஜேபி இப்ப அடுத்த ஆம் ஆத்மி பார்ட்டி பேர் மாத்திட்டு வராங்க. ஏன்னா அவங்க அறிவிச்சிருக்காங்க பாருங்க, அந்த நேஷனல் ஸ்போக் பர்சன்ஸ், நேஷனல் இவங்கன்னு சொல்லிட்டு அதுல எல்லாமே ஏஏபியில இருக்கிற ஆட்கள் எல்லாம் அப்படியே போட்டிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா முகத்திரை கிழிஞ்சுக்கிட்டே வருது. இன்னும் என்னெல்லாம் ஆக போகுது, இவங்க யார்கிட்டெல்லாம் காசு வாங்கியிருக்காங்க, இவங்களுக்கு மெட்டா போன்ற அமைப்புகள்லாம் என்னென்ன சதி வேலையில நடந்திருக்குங்கிறது கொஞ்ச நாள்ல வெளிய வருவோம். பொறுத்திருந்து பார்ப்போம்.